ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு ரசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இது போல் நம்ம ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க இது போல் கொள்ளு ரசம் சாப்பிடும்போது உடம்பு ஈஸியாக குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வாரத்துக்கு 2 முறையாவது இது போல் கொள்ளு ரசம் எடுத்து சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கொள்ளு சாப்பிட்டோன்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கொள்ளு ரசம் எல்லாருமே தைரியமாக சாப்பிடலாம். இந்த ரசம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொள்ளு ரசம் செய்கிறதுக்காக இப்போ 25 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்து இது போல் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து கொடுக்கணும். 1 நிமிஷம் நல்லா ஆனதுக்கு அப்புறமா இதில் 5-6 பல்லு பூண்டை இது போல் தோலோடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொறுமையாக நம்ம வறுத்து கொடுக்கணும். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதை இருக்குல்ல, அதுவும் அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு, தனியா இதெல்லாம் சீக்கிரமா வறுபட்டுரும்ல, அதனால இந்த கொள்ளு வறுபட்டதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் அப்புறம் தான் இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்தாச்சு. ரொம்ப அதிகமாக கலர் மாறக்கூடாது. கொஞ்சம் பொன்னிறமா மாறி வந்தா போதும். இதை அப்படியே ஒரு பிளேட்ல மாற்றி ஆற வச்சு பவுடராக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொள்ளு ரசம் தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 வரமிளகாயை இது போல் சேர்த்துட்டு இதில் நம்ம வறுத்து வச்சோல்ல அரைச்சி அந்த பவுடர் கொள்ளு பவுடரை எடுத்து அப்படியே நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 செகண்டுக்கு வறுத்து கொடுத்தா போதும். இது நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை இது போல் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் எடுத்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 4 கப்பு நார்மல் தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு கரெக்டான அளவு புளிப்பு வரும் இந்த கொள்ளு ரசத்தில். அது இல்லாமல் இந்த கொள்ளு ரசம் கொதித்து வரும்போது கரெக்டான அளவோடு நமக்கு ரசம் கிடைக்கும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கொள்ளு பவுடர் அரைக்கும் போது மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்து அரைச்சிருக்கணும். நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் எக்ஸ்ட்ரா 2 மீடியம் சைஸ் தக்காளி தனியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதை சேர்த்துட்டு இப்போ இது தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு வந்தால் தான் இந்த தக்காளியோட வாசனை இந்த கொள்ளு நல்லா மசிஞ்சு நமக்கு இந்த ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதனால ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான கொள்ளு ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியும் கூட. தேங்க்யூ.